இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கிளாடியேட்டர் 2. இந்த படத்துக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு. பார்ட் 1ல வர அந்த ஹீரோ மேக்ஸிமம் செத்து போய் 16 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ அப்புறம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு சங்க சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ரோமானியர்ஸ் இவங்களை தாக்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட கேட்ட ரெண்டு பேருமே அவங்க கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாகி அங்க போய் ஹீரோவும் அவங்க படைகிட்ட ரொம்பவே வீரமா பேசுறாரு. நாம இந்த போர்ல கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ரோமன் படையும் இவங்க கூட வருது. ஆனா அந்த ரோமனை சேர்ந்த அந்த படை தளபதி சண்டைலாம் வேணான்ற மாதிரி சமாதானமா கொடிய பறக்க விடுறாரு. ஆனா ஹீரோட டீமும் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி பீரங்கி கொண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே செம்மையா சண்டையும் போடுறாங்க. ஆனா கடைசியா அந்த ரோமன்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப இந்த நடந்த அந்த சண்டையில ஹீரோயின் செத்து போயிடுறாங்க. அதை பத்தி ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்காரு. அப்படி செத்து போனவங்கள ஒரு குமிழா போட்டு எல்லாருமே எரிச்சிட்டு மீதி உயிரோட இருக்கிறவங்களை கைது பண்ணி அவங்க நாட்டு ரோமுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட டீம்ல மீறி இருந்தவங்கள அடிமைகள் அப்படின்னு ஒரு முத்திர மாதிரி அதை நெருப்புல காமிச்சு அவங்க முதுகுல குத்துறாங்க. அதை தாங்கிக்கிட்டு ஹீரோவும் அந்த கப்பல்ல இருக்கும் போது அவரோட படை தளபதி அங்க அவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவரு. இவரையுமே நம்ம பார்த்திருப்போம், கொஞ்சம் கருப்பா இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ கை உடஞ்சு போயிருக்கா அப்படின்னு ஹீரோவே அவருக்கு கட்டலாம் கட்டி வர்றாரு. ஆனா அந்த படை தளபதி நான் சீக்கிரமாவே சாவ போறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஹீரோ எப்படி இவங்க கூட வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நீ அப்ப சின்ன பையனா இருந்த ஒரு பாலைவனத்துல இருந்துதான் நீ வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஹீரோமே நினைச்சு பாக்குறாரு. அவரை சின்ன வயசுல ஒரு சில பேர் குதிரையில தேடி வந்திருக்காங்க. அத ஹீரோவோட அத்தை கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட அத்தையும் சரி நீங்க இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோ அப்புறம் அவரோட டீம் எல்லாருமே அந்த ரோமுக்கு வந்துட்டாங்க. அந்த ரோமோட படை தளபதி அவரோட பேர் ஐசஸ். அவரு அந்த ரோம் நாட்டை இப்ப ஆட்சி பண்றவங்க கிட்ட வந்து நீங்க சொன்னவர் நான் செஞ்சுட்டேன் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அந்த ரெண்டு மன்னர்களும் அவருக்கு கிரீடத்தை கொடுக்கறாங்க. அந்த மக்களும் சந்தோஷமா பார்த்து கை தட்டுறாங்க. ஆனா அதுல ஐசஸுக்கு பெருசா சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ட்வின் கிங்ஸ் தான் இப்ப அந்த நாட்டை பிடிச்சிருக்கிற கெட்டது. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பேரச பிடிச்சவங்க. இந்த உலகத்தை ஃபுல்லா இவங்க தான் கொடுங்கோல் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க. அதுல இந்த நாட்டு மக்களுக்கு பெருசா அபிப்பிராயம் எல்லாம் இல்ல. ஆனா இவங்க சொல்றத அவங்க கேட்கணும். சரி இப்ப ஐசஸுக்கு அந்த கிரீடத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னா என்னோட ஒய்ஃப் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு இந்த மன்னர்கள் ரெண்டு பேரும் இன்னும் 2 நாடு இருக்கு அதையுமே புடிச்சு கொடுத்துட்டு என் ஒய்ஃப் கூட ரொம்பவே ஜாலியா இருக்கு யார் கேட்க போறா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 நாட்டோட பேரு பெர்சியா அப்புறம் இந்தியா. அதை கேட்ட ஐசஸ்க்கு வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோ டீம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது இந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற ஒரு பகுதியா. இங்கதான் அந்த போட்டி நடத்துவாங்க, அந்த கிளாடியேட்டர் கேம். இந்த கேம்ல யார் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்து அவங்கள நிரந்தரமான ஒரு அடிமையா பணக்காரங்க கொண்டு போவாங்க. அந்த பணக்காரங்க எல்லாருமே அங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட டீம்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்கள அந்த கிரவுண்ட்ல நிக்க வைக்கிறாங்க. ஆனா அநியாயமா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு மனுஷங்களே இல்லாம ஒரு குரங்கு அப்புறம் நாயில சேர்ந்த மாதிரியான ஒரு மிருகம் அது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அதுல அந்த ஹீரோட நாட்டை சேர்ந்த அந்த தளபதி இருக்காரு, அவருமே அங்கேயே செத்து போறாரு. அதை பத்தி ஹீரோவும் செம்மைய கோவமாகி அங்கிருந்த குரங்குகளை அடிச்சு அந்த போட்டியில ஜெயிக்கிறாரு. அதாவது உயிரோட இருக்காரு. அதை பார்த்த மக்களும் இவரை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவை ஒரு பணக்காரர் அடிமையா எடுத்துக்கிறாரு. அவரோட பேர் மேக்ரனஸ். இப்ப அங்கே கட் பண்ணி இங்க ஐசஸ் காட்டுறாங்க. அவர் அவரோட ஒய்ஃப் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் பேர் லூசிலா. இப்ப மறுபடியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரே அந்த மேக்ரனஸ் அப்படின்னு சொல்ல போற அந்த பணக்காரரோட இடத்துக்கு வராரு. அங்க வந்து ஹீரோ கிட்ட மேக்ரனஸும் நீ எந்த ஊர்ல இருந்து வர அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அதனால கோவப்பட்ட மேக்ரனஸும் அவரோட விசுவாசி கிட்ட ஹீரோ கூட ஒன்னு வச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவே அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அந்த ஆளையும் அடிச்சு கீழே தள்ளி விடுறாரு. அதை பார்த்த மேக்ரனஸுக்கு இன்னும் சந்தோஷம். அதனால ஹீரோ அந்த மன்னர்கள்ட்ட கூட்டிட்டு போக நினைக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இங்க மறுபடியும் ஐசஸா காமிக்கிறாங்க. அவரு அவரோட ஒய்ஃப் லூசிலா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஐசஸும் அந்த ராஜாக்களை பத்தி பேச ஆரம்பிக்க அதனால லூசியாவும் அவங்க கூட இருந்த அந்த வேலைக்காரிய அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் பேசுறாங்க. அப்ப அவரும் அந்த 2 பேரை ஆட்சியில இருந்து கீழே இறக்கணும் அப்படி சொல்றாரு. அப்ப லூசிலாவும் உங்க படைவீரர்கள் எப்ப இங்க வந்து சேருவாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஐசஸும் இன்னும் 10 நாள் ஆகும் அப்படி சொல்றாரு. அதுக்கு லூசிலாவும் அதுல எத்தனை பேர் உங்களுக்கு ரொம்பவே விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஐசஸும் எல்லாருமே அப்படின்னு சொல்ல அதுக்கு லூசிலாவும் அவங்கள வச்சு இந்த ராஜாக்களை அழிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி அடுத்த நான் ஹீரோ அந்த ராஜாக்கள் வைக்கிற அந்த பாட்டிக்கு தான் வராரு. வந்து அங்க இருக்கிற வேற ஒருத்தர் கூட, அதாவது அவரும் அடிமைதான், ஆனா வேற ஒரு பணக்காரருக்கு அவர் அடிமை. அவரும் ஹீரோ கூட சேர்ந்தவர் தான் போல. அவர் பார்த்த ஹீரோவும் இவங்களுக்காக நாம் எதுக்கு சண்டை போட்டு சாகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆளும் அதை புரிஞ்சுக்காம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. அந்த இன்னொரு ஆள் செத்து போறாரு. அதை பார்த்த அந்த 2 மன்னர்களை ஒருத்தன் அவன் பேரு கால்களா அவன் ஹீரோ கிட்ட வந்து நீ எந்த ஊர் சேர்ந்தவ அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ
லூசிலாவும் எதுவுமே பேசாம ஒரு பழைய கவிதை ஒண்ணு சொல்றாரு. அந்த கவிதை கார்கலாவை குத்தி காப்பிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கார்கலாவும் ஹீரோவை எதுவுமே செய்யல. அங்கே கட் பண்ணி இப்ப அந்த மாக்னஸ் ஹீரோ கிட்ட வந்து இந்த கவிதை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் அந்த நாட்டை சேர்ந்தவனை நாங்க கைது பண்ணி வச்சிருந்தோம், அவன் தான் இந்த கவிதை எல்லாத்தையுமே சொன்னா அப்படின்னு சொல்றாரு. சரி அவனை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் கொன்னு தின்னுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மாக்னஸும் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப லூசிலாவை தான் காமிக்கிறாங்க. அந்த லூசிலாவும் ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு வராங்க. அங்க அவங்க அப்பாவோட உருவ சிலை இருக்கு. அதையும் பார்த்து நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரோம் நாட்டை சேர்ந்த மந்திரிகள். அவங்க கூட ஆசையுமே இருக்காரு. அவர் மந்திரிங்க கிட்ட என்னோட படை ஆஸ்திரேலியாவில இருக்கு, அங்கிருந்து அந்த படை இங்க வந்ததும் இந்த ரோம பாடா படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மன்னர்களை அழிச்சிட்டு அவங்கவுங்க ஊரை அவங்கவுங்க ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் கூட வண்டியில சில பேர் வராங்க. அவங்க அங்க இருக்கிற ஒரு ஓனரோட உருவ சிலையை பார்த்துட்டு இது என்ன ஓனாயா, அதோட சிலை இங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அந்த 2 மன்னர்களும் நாடு கடத்தப்பட்டாங்க. அப்ப அந்த மலையில கடந்து சாக வேண்டியவங்க அவங்கள அந்த ஓனை கண்டுபிடிச்சு அதோட பல்ல இவங்களுக்கு கொடுத்துச்சு, இவங்க காப்பாத்தி விட்டுச்சு. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி கொடூரமான ஆட்சியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட கூட வந்தவனும் இவங்களை பத்தி உனக்கு இப்ப தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் இதை நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்றாரு. இப்ப அந்த வண்டியில வந்தவங்கள ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து சண்டை போட வைக்க போறாங்களாம். இப்ப அந்த சண்டை இருக்காங்க அப்படின்னா அந்த ஆசஸ் ஜெயிச்சு வந்தாருல அவருக்கு ஒரு மரியாதை பண்ற விதமா இந்த சண்டை நடத்த போறாங்க. அத பத்தி ஆஜிஸ பேச சொல்றாங்க. அவரும் இந்த 2 ராஜாக்களை கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு போய் உட்கார்ந்துக்கிறாரு. இத ஹீரோவுமே கவனிக்கிறாரு. இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சண்டை யாருக்குன்னா நம்ம ஹீரோட டீமுக்கும் அப்புறம் அந்த ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு காண்ட மிருகத்தை வச்சிருக்கவங்களுக்கும் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஹீரோ அவர் கூட இருக்கவங்க கிட்ட சொல்றாரு அந்த மிருகம் கிட்ட வந்தா சவத்தை நோக்கி ஓட சொல்றாரு. ஆனா சில பேர் அதை கேட்காம சண்டை போடுறாங்க. அதனாலே இந்த மிருகத்தை வச்சிருக்கவன் அங்க இருக்கிற எல்லாரையுமே ஈஸியா கொலை பண்ணி போட்டுறான். இப்ப அங்க மீதி இருக்கிறது ஹீரோ மட்டும்தான். அவருமே ரெடி ஆகுறாரு அந்த மிருகத்து கூட சண்டை போடுறதுக்காக. ஹீரோவும் சூப்பரா ட்ரிக் பண்ணி அந்த மிருகத்தை கீழே விழுத்தட்டிடுறாரு. அதை பார்த்த லூசிலாவும் அப்புறம் ஆசையும் ரொம்பவே வியப்பா பாக்குறாங்க. அந்த ராஜாக்களை ஒருத்தவரு அதான் ஹீரோ அவருக்காக ஒரு கவிதை சொல்லிருப்பார்ல, அந்த ராஜா ஹீரோவை பார்த்ததும் இது அவன் தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இன்னொரு மன்னன் இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இங்க அந்த மிருகத்தை கீழே விழ வச்சதுனால அந்த மிருகத்துக்கு மேல இருந்தவன் கோவப்பட்டு கீழே வந்து ஹீரோ கூட சண்டை போடுறான். ஆனா அந்த சண்டையில ஹீரோவால ஜெயிக்க முடியல. அப்ப அங்கிருந்த ராஜாவும் லூசிலா கிட்ட ஹீரோவை விட்டுலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு சரின்னு சொல்றாங்க. அந்த ராஜாவும் ஹீரோக்கு கருணை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வரதை கேட்ட ஹீரோ இந்த ரோம் எனக்காக கருணை பார்க்க வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த வாளால விட்டுப்பட்டு நான் செத்து போறேன் அப்படி சொல்றாரு. இதை கேட்ட அந்த மிருகத்துக்கு மேல இருந்தவன் சும்மா இருப்பானா, அவன் ஹீரோவை அடிக்க போறான். ஆனா ஹீரோ அவனோட வாழை அவன்கிட்ட இருந்து புடுங்கி அவனையே குத்திடுறாரு. அதை பார்த்த அந்த ராஜா அவனோட தோல்வியை ஒத்துக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோ ஒரு ஆவேசமா வந்து அந்த மிருகத்துக்கு மேல இருந்தவனோட கழுத்தை அப்படி துண்டா கட் பண்ணிடுறாரு. அதை பார்த்த மக்களோ இப்ப ஹீரோவை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சண்டையை பார்த்த ஒரு சில மந்திரிகள் ஒரு மாதிரி குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அங்கே கட் பண்ணி லூசிலாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட வீடு மாதிரி இருக்கு. அங்க வந்து ஒரு சில டிராயிங்ஸ பார்த்து ஹீரோ சொன்ன அந்த கவிதை ரொம்பவே ஆனந்தமா சொல்றாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அதுல போன பாட்டுல செத்து போன மேக்ஸிமோஸோட பையன் தான் நம்ம ஹீரோ. அப்படின்னா லூசிலா ஹீரோவோட அம்மா. அவங்க தான் ஹீரோவை சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சீனை ஹீரோமே நினைச்சு பார்த்திருப்பார்ல, அதே மாதிரிதான் இருக்கு. அங்கே கிட்ட பண்ணி ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இந்த சண்டையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். அதனால ரவீந்திர ஒருத்தர் வந்து ஹீரோக்கு வைத்தியம் பாக்குறாரு. அவருமே ஒரு கிளாடியேட்டர் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அங்க மேக்ரனஸ் வர அவர் பார்த்த ரவி அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப மேக்ரனஸும் ஹீரோ கிட்ட வந்து உங்ககிட்ட இன்னமும் இருக்கு, ஆனா நீ இதை வேஸ்ட் பண்ணாத, உன்னோட கெட்டதெல்லாம் உன்னோட கோவம் தான் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப நேரா அவர் லூசிலாவை பார்க்க தான் வராரு. லூசிலா கிட்ட தேங்க்ஸ் என்ன இங்க வர சொன்னதுக்கு அப்படி சொல்லிட்டு அங்க உட்காராரு. அப்புறம் லூசிலா கிட்ட மேக்ரனஸும் உங்களை ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு லூசிலாவை எங்கன்னு கேட்க அதுக்கு மேக்ரனஸும் உங்க அப்பா கூட ஆப்பிரிக்கன் போர்ல கூட சேர்ந்து சண்டை போட்டேன் அப்படி சொல்றாரு. ஓ சரி சரி அப்படின்னு சொன்ன லூசிலாவும் நீங்க கிளாடியேட்டர்களை எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மேக்ரனஸும் நான் உங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வரல, போர் கைதிகளா வரவங்கள அப்படி அடிமைகளா தான் சண்டை போட நான் கூப்பிட்டுக்குவேன் அப்படி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அவரு அங்க இருக்க லூசிலாவோட அப்பாவோட சிலையை பார்த்து சரி இது யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லூசிலாவும் இந்த சிலை என்னோட அப்பா சின்ன வயசுல போது இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மேக்ரனஸும் அந்த சிலையை உத்து பாக்குறாரு. அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ மாதிரி அவருக்கு இருக்கு. அப்படியே மேக்ரனஸும் அந்த நாட்டோட வேற ஒரு மினிஸ்டர் கிட்ட ஹீரோ ஒருவேளை லூசிலாவோட பையனா இருப்பானோ அப்படின்னு சந்தேகமா சொல்றாரு. அங்கே கட் பண்ணி லூசிலா ஹீரோவை தான் பார்க்க வராங்க. ஹீரோ பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்காம நிக்கிறாரு. அப்ப லூசிலாவும் ஹீரோ கிட்ட என்ன உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு குடும்பம்லாம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோவும் என்னோட மனைவியை தான் உங்க புருஷன் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட லூசிலாவும் இந்த ரோம் அவங்க சொந்த ரத்தத்தையே இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவை லூசியஸ் அப்படின்னு கூப்பிட அதை கேட்ட ஹீரோவும் இல்ல அவன் எப்பயோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. ஆல்ரெடி ஒரு சீன்ல ஹீரோ அவங்க அத்தையோட வீட்டுல இருந்து வெளியில வந்திருப்பாருல, அதுக்கு முன்னாடி இந்த லூசிலா கிட்ட இருந்து தான் அவரே வெளியில வந்திருப்பாரு. லூசிலாவும் ஹீரோட அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு அடுத்தது
கொன்னதான் கொல்ல போறாங்க அப்படின்னு பயந்துதான் ஹீரோவை வெளியில அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. அதனால இப்ப லூசிலா கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாரு. அப்ப லூசிலாவும் அப்பா பேரு மேக்சிமஸ், அப்புறம் நானும் அப்பாவும் உன்னை ரொம்பவே நேசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட ஹீரோவும் லூசிலாவை வெளியில போ அப்படின்னு கத்தி அனுப்பிடுறாரு. அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு வந்த லூசிலா இப்ப அவங்க ஹஸ்பண்டான ஆசியஸ் கிட்ட ஹீரோ தான் என்னோட பையன் அப்படி சொல்றாங்க. அப்புறமா நீங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசியஸா கொஞ்சம் வெயிட் பண்ணி அவனை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா லூசிலாவும் அதை கேட்க மாட்டாங்க. நீங்க அவனை காப்பாத்துறதுக்குள்ள அவங்க அவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டே சொல்றாங்க. சீக்கிரமா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணி இங்க ஹீரோ மாதிரியான ஆளுகளுக்கு ஏதோ பிராக்டிஸ் பண்றாங்க. என்ன பயிற்சினா ஃபர்ஸ்ட் சீன்ல ஷிப்ல வந்து தானே ஹீரோட ஊரை கைப்பற்றி இருப்பாங்க. அதே மாதிரி ஷிப் ஓட்டுறதுக்கு தான் இப்ப ஹீரோக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியில ஹீரோக்கு அடிபட்டுருது. அதுக்கு மருந்து போட வராரு ரவி. அவர்கிட்ட ஹீரோவும் நீங்க தான் சுதந்திரம் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரவியும் இங்க நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அதே இங்கே இருந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோ சூப்பரா ஒரு சொற்பொழிவு ஆத்துறாரு. எதுக்காகனா இந்த ரூம்ல கிளாடியேட்டர்களுக்கு ஒரு போட்டி, கடலுக்குள்ள ஷார்க் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அந்த சண்டை ரொம்பவே அருமையா இருக்கும். ஹீரோட டீம் ரொம்பவே போராடுறாங்க. அதாவது ஹீரோட டீமுக்கு வேற ஒரு டீமுக்கு தான் சண்டை. அந்த சண்டையில யாரெல்லாம் செத்து போய் கீழே விழுகிறாங்களோ அவங்க சுறாவுக்கு இரையாவாங்க. அதுதான் இந்த ஃபைட். அந்த மாதிரி ஹீரோவும் சண்டை போட்டுட்டு ஆப்போசிட் டீமை வீழ்த்தி அங்கிருந்த ஒரு அம்பு வர ஒரு வெப்பனை எடுத்து ராஜாக்களுக்கு நேர எய்ம் பண்ணி ஷூட் பண்ண ரெடியா இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல வேற எவனோ ஹீரோவை அட்டாக் பண்ணதுல குறி தப்பிடுது. அதனால அந்த ராஜாக்கள் உயிர் தப்பிச்சிடுறாங்க. அப்புறமா அந்த போட்டியில ஹீரோட டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அதை எல்லாருமே ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அப்ப அங்கே ஒரு ஆள் வந்து ராஜா மேல அந்த அம்பை விட்டது யாருன்னு கேட்க அதுக்கு எல்லாருமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப அங்கே கட் பண்ணி லூசியோட வேலைக்காரி ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்ரானஸும் அந்த வேலைக்காரி விஷயத்த சொன்ன அந்த ஆள்கிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு மிரட்டி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆளுமே சொல்லிடுறாரு ராஜாக்களை வீழ்த்துறதுக்காக சதி நடக்குதுன்னு, அப்புறம் கிளாடியேட்டர்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட மேக்ரானஸுக்கு அந்த கிளாடியேட்டர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஆஜியஸ் தான் காமிக்கிறாங்க. அவரோட படையை கூட்டிட்டு வரும்போது அந்த ராஜாக்களோட ஆளுங்க ஆஜியஸ பிடிச்சிடுறாங்க. இப்ப அந்த ராஜாக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்க ஆஜியஸுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே மாதிரி ஆஜியஸ் மாதிரி லூசிலாவும் கைது பண்ணி 2 பேருமே ஜெயில அடிச்சிடறாங்க. இவங்களை இப்படி போட்டு குடிச்சது அந்த மேக்ரானஸ் தான். அவன் தான் ராஜாக்கள் கூட சேர்ந்துகிட்டு இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்கே கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவரு இப்ப ரவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற சவத்துல ஒரு பேரு மட்டும் அழிஞ்சு போயிருக்கு. அது யாருன்னு கேட்க அதுக்கு ரவியும் அவர் பேரு மேக்சிமஸனும் இங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்தை தான் கிளாடியேட்டரோட நினைவிடமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல மேக்சிமஸோட வாளும் கேடயமும் இருக்கு. அது ஹீரோ பார்த்தபடியே இருக்காரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ராஜாக்களும் ஆஜியஸ அந்த கிளாடியேட்டர் கிரவுண்ட்ல சண்டை போட வைக்கிறாங்க. ஆஜியஸும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொலை பண்றாரு. அடுத்தது ஹீரோவை களம் மறக்கிறாங்க. உள்ள வந்த ஹீரோவும் ஆஜியஸ் கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வெறித்தனமா சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்படி சண்டை போட்டுட்டு ஆஜியஸும் ஹீரோ கிட்ட வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் சரணடைறேன் அப்படின்னு சொல்லி கீழே மண்டி போடுறாரு. அதாவது அவர் சாவ ரெடி ஆயிட்டாரு. ஹீரோவும் அவர் வெட்ட வரதுக்கு முன்னாடி ஆஜியஸும் ஹீரோ கிட்ட நான் உன்னோட அம்மாவையும் உன்னோட அப்பாவையும் ரொம்பவே நேசிச்சேன் அப்படி சொல்றாரு. அப்படி மேல இருக்கிற அந்த ராஜாக்கள் 2 பேரும் ஆசிஸ கொலை பண்ணு அப்படி சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் அவரோட வாளை கீழே போட்டுட்டு உட்காந்துறாரு. அப்ப அந்த ராஜாக்கள் அந்த ஆஜிஸ் செத்துதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் மேல அம்போட சொல்றாங்க. அவங்களுமே அம்பு விட்டு ஆஜிஸ கொலை பண்றாங்க. அதை பார்த்த ஹீரோவோ உங்க நாட்டோட படைத்தளபதியான ஆஜிஸ்க்கு இந்த நிலைமைனா உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. அதை கிட்ட மக்களும் கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த ராஜாக்களும் அங்கிருந்து அரண்மனைக்கு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோவும் ஹீரோனை நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அங்க மேக்னஸ் வராரு. வந்து ஹீரோ கிட்ட ஆஜிஸ ஏன் கொலை பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அது என்னோட இஷ்டம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதுக்கு மேக்னஸும் எனக்கு தெரியும் நீனும் ரோமானியன்றதுனால தானே உன்னால ஆசிஸ கொலை பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறதுலயே ஒரு மாதிரி சூழ்ச்சி பண்ற மாதிரியும் இந்த ரோமானியர்களை எதிர்க்கிற மாதிரி தான் பேசுறாரு. அதனால ஹீரோவும் நீ ரோமானியனா மாறதுக்கு முன்னாடி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மேக்னஸும் கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உன்னை அடிமையை கண்டிப்பா மாத்துவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அவர் போனதுமே ஹீரோவும் என்னோட முடிவு உன்னோட கையில இல்ல, உன்னோட முடிவு தான் என்னோட கையில இருக்குன்னு சொல்றாரு. அங்கே கட் பண்ணி இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ராஜாவை எதிர்த்து கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து அந்த ராஜாக்கள் 2 பேருமே பயந்து அரண்மனைக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க கூட தான் மேக்னஸ் இருக்காரு. அவரு அந்த ராஜாக்குள்ளேயே சண்டை முட்டி விட்டுறாரு. அவங்களுக்கு அவங்களே வில்லனா மாத்திடுறாரு. வெளியில மக்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா ராஜாக்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க உள்ள மேக்னஸ் போட்ட அந்த பொருளை இவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மேக்னஸும் அந்த ராஜாக்குள்ள சண்டையை மூட்டி விட்டதுனால தம்பி தன் கையாலேயே அண்ணனை கொலை பண்ணிடுறான். அதே நேரம் இங்க ஜெயில இருக்கிற ஹீரோவை பாக்கிறதுக்காக லூசிலா வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட ஒரு மோதிரத்தை தராங்க. அந்த மோதிரம் அவங்க அப்பாவோட அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஜிஸ் இறந்து போனதை நினைச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் லூசிலாவும் ஹீரோ கிட்ட ஆஜிஸோட பிளான பத்தி சொல்றாங்க. ஆஜிஸோட படைகள் ஆஸ்திரேலியாவில இருக்கு அப்படின்னு அவங்க வந்ததுமே அந்த ராஜாக்களை வீழ்த்த ரெடியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு அம்மாவை அனுப்பி விடுறாரு. இப்ப அந்த தம்பி ராஜாவை தான் காமிக்கிறாங்க. அவன் இப்ப லூசு மாதிரி நடந்துக்கிறான். என்னோட அண்ணன் செத்து போயிட்டான். அதனால இப்ப என்னோட நீதிபதியா முதல்ல என்னோட குரங்கு அந்த பதவியில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது நீதிபதி
நீதிபதியா மேக்ரன்ஸை நியமனம் பண்றேன் அப்படி சொல்றான். அதை கேட்டு அங்கிருந்த மங்குனி அமைச்சர்களும் கைதட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப மேக்ரன்ஸ் பேசுறாரு. அவர் இப்ப அந்த அண்ணனோட தலையை காமிக்கிறாரு. அதை காமிச்சு இந்த அமைச்சர்களை சூதானமா மிரட்டி அவங்களோட படைகளை இவர் பக்கமே இழுத்துறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப லூசிலா கிட்ட இந்த ரோமாபுரி அழியணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் இவ்வளத்தையும் பண்ணேன், நான் எப்பவுமே உங்க அப்போட ஆசையை தான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் இங்க ஹீரோ ரவி கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆஸ்திரியாவுக்கு ரவி போய் ஒரு தகவலை சொல்றாரு. இந்த மோதிரத்தை அங்க இருக்கிற படைத்தலைவர் டெக்சாஸ்ன்றவற்றை கொடுத்து இந்த மோதிரம் ரோமாபுரி இளவரசர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதுவும் நாளைக்கு காலையிலக்குள்ள இதை சொல்லி அவங்களை இங்க கூட்டிடுவா அப்படின்னு அனுப்புறாரு. அதனால ரவி அங்கிருந்து அந்த டெக்சாஸ் கிட்ட வந்து அந்த மோதிரத்தை கொடுத்து ஹீரோ சொன்ன மாதிரி சொல்றாரு. அதனால டெக்சாஸும் படையை கூட்டிக்கிட்டு ரோமாபுரியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. இந்த தம்பி ராஜாவும் மேக்ரன்ஸ் கிட்ட லூசிலாவையும் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மேக்ரன்ஸும் ஆமா அப்பதான் நீங்க சேஃபா மக்களுக்கு முன்னாடி போய் நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதை கேட்ட மேக்ரன்ஸோட ஃப்ரெண்டு மேக்ரன்ஸ் கிட்ட வந்து நீ லூசிலாவை கொல்ல சொன்னதை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மேக்ரன்ஸும் நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி மக்கள் கொந்தளிக்கும் போது இந்த தம்பி ராஜாவோட தலையை அவங்களுக்கு கொடுப்பேன், அப்ப அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு லூசிலா கிட்ட போறாங்க. அப்படி ஹீரோவை காமிக்கிறாங்க. ரவியும் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இந்த ஜெயில் செல்லோட சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு போல. இப்ப ஹீரோவும் அங்க வந்து அந்த ராஜாவோட ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோட அப்போட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கிரவுண்டுக்கு வராரு. கிரவுண்ட்ல இப்ப லூசிலாவுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக நிப்பாட்டி இருக்காங்க. எதுக்காகனா அவங்க ஆசிஸ் கூட சேர்ந்துகிட்டு இந்த ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க சொல்லி அவங்கள தூக்கு மாடியில நிப்பாட்டுறாங்க. அதே நேரம் ஜெயில ஹீரோவும் உள்ள இருக்கிற எல்லாருமே உணர்ச்சி பூர்வமா பேசி அவங்களை அவர் கூட சேர்த்துக்கிறாரு. அவங்க எல்லாருமே இப்ப ரெடி ஆகுறாங்க. இப்ப வெளியில ஹீரோவை கூப்பிடுறாங்க லூசிலாவோட தூக்கு கரை அறுக்கிறதுக்கு. அமைதியா வெளியில வந்த ஹீரோ லூசிலாவுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அவரோட வாளை தூக்குறாரு. அவ்வளவுதான், உள்ள இருந்த ஹீரோட டீம் மொத்தமா வெளியில வராங்க. இவங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி போர் கைதிகளா வந்தவங்க தான். அவங்க எல்லாருமே ஒண்ணு கூட வெளியில ஓடி வராங்க. அதை பார்த்த மேக்ரன்ஸும் அவங்களை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் மேக்ரன்ஸ் கிட்ட வந்து ஆஜிஸோட மொத்த படையுமே இங்கதான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேக்ரன்ஸும் நம்ம படையுமே ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோ கிரவுண்ட்ல சூப்பரா சண்டை போறாரு. அதே நேரம் இந்த மேக்ரன்ஸும் அந்த தம்பி ராஜாவையும் கொலை பண்ணிடுறாரு. அப்படி லூசிலாவையும் வெச அம்ப விட்டு கொலை பண்றாரு. அது ஹீரோட கண்ணுக்கு முன்னாடியே. அப்படி கொலை பண்ணிட்டு குதிரையில அவனும் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஹீரோவும் தொடர்ந்துகிட்டே வராரு. வெளியில ஆஜஸோட படையும் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மேக்ரன்ஸ சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோமே இங்க வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் இவங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையோட முடியல ஹீரோ தான் ஜெயிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கடைசியில மேக்ரன்ஸ கொன்னு போட்டுறாரு. அப்படியே அந்த ரோபோவுடைய மக்கள் கிட்டையும் அந்த ஆஜஸோட படைகள் கிட்டையும் இனிமே இந்த கொடுங்கோல் ஆட்சியில இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, யாரும் யாருக்கும் கீழே இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் என் அப்பாவும் தாத்தாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே ஹீரோவை இப்ப ராஜாவா பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி ஹீரோவும் அவங்க அம்மாவோட பாடியை தான் பார்க்க வராரு. அங்க ரத்தம் சிந்தி இருக்கிறத பார்த்து ஹீரோவும் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस. கிளாடியேட்டர் 2 நல்லா இருக்கு படம், உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனால் இந்த படத்தை பார்க்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு தான் பார்க்கணும். நீங்கள் அதோட கண்டினியூஷனாக தான் வருது. இது டேரெக்டாக நான் இதை மட்டும் பார்க்குறேன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு புரியாது, பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து லேகாக போகிற மாதிரி தெரியும். ஸ்டோரி பார்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி, ரெண்டுத்துலேயுமே சரி ஸ்டோரி ஜாஸ்தி. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கனாலே அந்த ஸ்டோரியோட அப்படியே கனெக்டிவிட்டி இருக்கிறதால உங்களுக்கு அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, இதுதான் இந்த ஒரு ரோமன் சாம்ராஜ்யத்தை நோக்கி தான் எல்லாமே கதையே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ கதையோட நம்ம ட்ராவல் ஆகி பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு எந்த இடத்துல லேக் இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் நல்லா இருந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா, ஏன்னா 2000 வந்துச்சு அது. அந்த டைமில் வந்ததுனால அதை அப்படி எடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸாகவே எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் தெரியல. ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம் எல்லாரும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு பழி வாங்குற மாதிரி பயங்கரமாக இருக்கும். நமக்கே எப்படி இருக்கும்னாக்கா இவன் செத்துறக்கூடாதா ஹீரோ மேக்ஸிமஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நமக்கு இந்த பார்ட்டில் அப்படி இல்லை. பட் அந்த ஸ்டோரியை பார்த்ததுனால இது அப்படி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க இதையும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட சில அனிமல் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் இல்லை அப்படி சொல்ல முடியாது. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது படத்தில். அனிமல் சீக்வன்ஸ் ரைனோ ஒன்று வரும், அப்புறம் மங்கி ஒன்று வரும். அதனால் அந்த ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஒரு ஷிப்பில் ஒரு ஃபைட் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது படம். இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது, பார்க்கலாம். பட் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஆபாசமான காட்சியெல்லாம் இருக்குது. கேர்ள்ஸ் வந்து ஒன் சைடு அப்படியே ஓப்பனாகவே வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, கஷ்டம் தான். டெக்னிக்கலாக எப்படி சூப்பரான படம். டெக்னிக்கலாக சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல ஒரு படம். அதாவது நான் இந்த மாதிரியான படம்லாம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு ட்ரீட். இந்த படம் நல்லா தான் இருக்கும். தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் நேற்று பார்த்தேன் ஃபஸ்ட்டு பார்ட். அதை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை அது அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை நோக்கி, அதாவது ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக ஆட்சி செய்யணும். ஆனால் அவருக்கு பிறந்த பையன் சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த படைத்தளபதியை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்கிறாரு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மேக்ஸிமஸ்.
அந்த டைமில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவரு போயிட்டு அரசரே சொல்கிறாரு நான் அவனை என் பையனாக எடுத்துக்கலான்னு இருக்கணும்னு யார் அந்த ரோமன் சாம்ராஜ்யத்தோட அரசர் போய் அவர் பையன் கிட்ட சொன்னோன்னா பையன் கொண்டுறான் அவரையே கொண்டுட்டு என்ன பண்ணோம்னா அந்த மேக்ஸிமஸ் சிறை பிடிச்சிட்டு மேக்ஸிமஸ் தப்பிச்சிடறாங்க இருந்து. ஆனால் மேக்ஸிமஸ் தப்பிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த மேக்ஸிமஸோட பையனையும் பொண்டாட்டியும் கொண்டுறான். ஸோ இவன் அதனால பழி வாங்கி அந்த சாம்ராஜ்யத்துக்கு வந்தானா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அந்த மேக்ஸிமஸும் இறந்து போயிடுவாரு, அந்த அரசனோட பையனும் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக அப்படியே வரும். இதை ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம், இது பாருங்க எங்கேருந்து ஆரம்பிக்குது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். போன பார்ட்டோட இந்த படத்தில் என்ன டெக்னாலஜி? ஏன்னா அந்த ஃபைட்டோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ நேற்று அந்த படத்தை பார்த்தேன், 2000 வந்திருக்கு அந்த படம். ஸோ அந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபைட் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லையோ, திடீர்னு அடிச்சுட்டு திடீர்னு விழுந்துற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணலையோன்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ட்ரிக்கி ஃபைட் இல்லாத மாதிரி இருந்து. பட் இதில் வந்து ஃபைட்டில் நல்ல கிளாரிட்டி இருந்து, ஹீரோ கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வால் வீசுறதுலாம் நல்ல ஃபோர்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீரியட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா எடுத்துருக்காங்க உண்மையிலேயே. அந்த டைமில் ஒரு தடவையும் போருக்கு போகும்போதும் அரசன் வந்து மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்களை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு மல்யுத்தம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, பசங்களாம் வந்தால் பார்க்கலாம். ஸ்டோரி சூப்பரான ஸ்டோரி உண்மையிலே. ஒன்றுமே இல்லை, நீங்கள் 23ஆம் புலிகேசி பார்த்துருப்பீங்கல்ல, அதில் நாசரோட ரோல் இருக்கும் இல்லையா, சும்மா பொம்மை மாதிரி வச்சுட்டு ஒன்று பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்காக செகண்ட் பார்ட் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம், எல்லாரும் வந்து பார்க்கலான்றதுக்காக சொல்கிறேன். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வருவாங்க. ஆக்சுவலாக ஒருத்தங்க அந்த நம்ம மன்னரோட மகளாக ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இதுலேயுமே வருவாங்க. அவங்க கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வருது. ஆமாம், ஸோ இது கனெக்ட் ஆகுது. அதில் நடித்த அதே ஆட்கள் 2-3 பேர் இதுலேயும் வருவாங்க. ஸோ கனெக்ட் ஆகுது. என்னன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு இதை பார்த்தா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, லேக் தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த படம் ஏன்னா இந்த படம் கதையாக வசவசன் பேசிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி தோணும். அது ஏன் பேசுகிறாங்கன்னா ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்டோரி தான் பிடிச்சிருக்கு. படத்தில் ஃபைட்டு இதெல்லாம் கூட ரெண்டாவது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படத்துலேயே ஒரு 4 ஃபைட்டு தான் இருக்கும் 2.5 மணி நேரத்துலேயே. அந்த ஃபைட் எல்லாம் கூட வந்து பார்த்தா ஃபைட் ஒரு டைம் மட்டும் தான் ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பேசிட்டே இருக்காங்கன்னு தோணும். பட் அதெல்லாம் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக எப்படி திருப்பி இவர் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இவன் கிடையவே கிடையாதுன்னு பார்த்தா அவன் தான் வில்லனாக இருந்திருப்பான். அந்த நாசர் ரோல் சொன்ன இல்லையா, அவன் தான் வில்லனாக இருப்பான். அந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் பார்க்கலாம், பட் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அவ்வளோ தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். நன்றி. கிளாடியேட்டர் ஓகே தான்,